மொழியே ஒரு அடையாளம், மொழியே எல்லாமே மனிதனுடைய அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சசூர் போன்றவர்கள் மொழியியல் அமைப்பியல் என்கின்ற ஒரு சிந்தனை புலத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அது படைப்பாளியாக இருந்தாலும் சரி, படிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து தொடர்ந்து அமைப்பியல், பின் அமைப்பியல் என்றெல்லாம் அந்தந்த தளங்களிலே புதிய ஒரு புதுமையான பார்வைகள் மலர்ந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சென்ற வாரத்தை பொறுத்தவரையிலே நனவோடை உத்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றும், மாய யதார்த்தவாத உத்தி என்று சொல்லக்கூடிய ஒன்றும், இரண்டும் இணையக்கூடிய ஒரு மொழி நடையாக அந்த கதையிலே எவ்வாறு நிலவியது என்பதை சென்ற வார கூட்டத்திலே பங்கு பெற்றவர்கள் விவாதித்தார்கள். அதே மாதிரியான ஒரு தன்மைதான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய சிறுகதை பிரதி ஜோக்கிம் பெர்னாந்துவின் செயல் என்று சொல்லக்கூடியது. ஜோக்கிம் பெர்னாந்துவின் செயல் என்று சொல்லக்கூடிய இந்த கதையிலே வரக்கூடிய ஒரு தொடர் கற்பனை என்பது அவர்களுக்கு ஓப்பாக இருந்தது என்கின்ற ஒரு தொடர் வரும். அது அந்த கதையிலே வரக்கூடிய இடம்பெற்றிருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியை மட்டும் அது குறிப்பதாக இல்லை. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டமாக இருந்தாலும் சரிதான், அதே அந்த கற்பனை என்று சொல்லக்கூடிய ஒன்று இன்றைக்கும் உலகம் முழுவதுமே யதார்த்தம் என்பதை விட கற்பனை என்பது எவ்வளவு ஓப்பாக, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கின்ற ஒரு தொடர், அதாவது ஒரு கருத்து இந்த கதையிலே வந்திருக்கின்றது. அது என்னை மிகவும் கவர்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இதிலே 500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த ஜோக்கிம் பெர்னாந்துவினுடைய செயலை கதை சொல்லியானவர் விவரித்துக் கொண்டு போகின்றார். 1965 இருந்து கிறிஸ்தவ கல்லூரியிலே படித்து 1970 பணியாற்ற தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதே கல்லூரியினுடைய நினைவுகளோடு வாழக்கூடிய எனக்கு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய கத்தோலிக்கருடைய சூழல்களும் எனக்கு தெரிந்தேதான் இருக்கின்றது. ஒரு காலகட்டத்தில் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான். ஏனென்றால் நான் பணியிலே சேருகிற பொழுது சைவ மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய நான், இஸ்லாமிய மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய காதர் மைதீன் என்று சொல்லக்கூடியவர், சந்திரசேகரன் என்று சொல்லக்கூடிய இன்னொருவர், இப்படி பல மதத்தை சார்ந்தவர்களும் 1970 வாக்கிலே பணியிலே சேர்ந்தோம். அந்த சமயத்திலேதான் தமிழவனும் தூய சவேரியார் கல்லூரியிலே தமிழ் துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். ஆனால் நான் பணியிலே சேரக்கூடிய காலகட்டத்திலே என்னுடைய துறை தலைவர், அவரும் கத்தோலிக்க மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஃபாதர் என்று சொல்லக்கூடிய பாதிரியார் தான். அவர் இல்லை. என்னை பணி நியமனம் செய்தது கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர். ஒரு 6 மாதம் கழித்து ரோமுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த தமிழ்துறை தலைவர் பாதிரி மீண்டும் வந்து விட்டார். வந்தவுடனே என்னை பார்க்கிறார். இவன் யார், இங்க பூசா வந்திருக்கிறது. என்னுடைய துறையில் இருக்கக்கூடிய மற்ற சக பேராசிரியர்கள் என்னை சொல்கிறார்கள். அன்று எல்லோருமே அவருடைய அறைக்கு, அங்கு என்ன ஒரு பழக்கம் என்று சொன்னால், கல்லூரி 10 மணிக்கு ஆரம்பித்தாலும் 8 மணிக்குள் துறைத்தலைவருடைய அறைக்கு முன்னாலே எல்லோரும் வரிசையாக நின்று விட வேண்டும்.
அவர் முகச்சவரம் செய்து கொண்டிருப்பார், அல்லது வேறு எதையாவது ஒரு புத்தகத்தை ஓரிடத்தில் வைத்துவிட்டு அதை தேடக்கூடிய தன்மையில இருந்து கொண்டிருப்பார். அதுவரையும் அந்த 8 பேரோ 9 பேரோ அப்படியே நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி பணியிலே சேர்ந்த அன்று நான் அவருடைய அறையிலே நின்று கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்கிறார், இவன் வெளியில நிக்கட்டும், மற்றவங்க எல்லாரும் உள்ளே வாங்க. நான் இல்லாத சமயத்தில் இவர் பணி நியமனம் செய்யப்பட்டார். ஆகவே இவரை பற்றி ஒரு மாதத்திற்கு நான் அறிவதற்கு எனக்கு காலம் வேண்டும். அதுவரை இவர் என்னுடைய அறைக்குள் வர வேண்டாம் என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டார். அது அந்த துறை தலைவர் செய்த செயல் என்று சொன்னால், ஒரு ஆண்டு கழித்த பின்னாலே அவரே என் மேல ஒரு மரியாதை மதிப்பை வைத்துக் கொண்டு தமிழ்துறைக்கான ஒரு நூலகத்தை அவரே திறந்து வைத்து, இரவு நீ ஒரு 10 மணி வரை முதுகலை மாணவர்களுக்கு உதவியாக நூல்களை படிக்க வைத்து கொடுத்து வாங்கு என்று சொன்னார்கள். அந்த மாதிரியான ஒரு இரவு 10 மணி ஆனாலும் கூட கல்லூரி வளாகத்துக்குள்ளே தமிழ்துறை நூலகத்துக்குள்ளே இருந்து கொண்டிருப்பேன். ஆனால் அது என்னவோ மற்ற துறை சார்ந்து இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு அது பிடிக்கவில்லையோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் துறை தலைவரிடம் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்து விட்டார்கள். அதன் காரணமாக அவரு பலர் முன்னாலே என்னை ஏசியதும் பேசியதும் இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்திலே வருகிறது. இன்னும் ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னா, முதுகலை ஆரம்பித்த பின்னாலே நான் பணியாற்றிய கல்லூரியிலே தமிழ்துறை முதுகலை ஆரம்பிக்கப்பட்டது. அதே சமயத்திலே பேட்டையிலே ஒரு 10 மைல் உள்ளாக இருக்கக்கூடிய மாத்தித்தா இந்து கல்லூரியிலையும் ஆரம்பிக்கப்பட்டது. தென்பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரியான சாராட்டக்கர் கல்லூரியிலேயும் தமிழ்துறை முதுகலை ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா மாணவர்களும் மாணவியரும் என்னோடு பேசிக்கொண்டிருக்க காரணத்தினாலே இவர்கள் எல்லோரும் சந்தித்து இலக்கியம் பற்றி பேசுவதற்கு கல்லூரி வளாகம் நமக்கு ஒருவேளை ஒத்து வராதோ என்று கருதி திருநெல்வேலி சந்திப்பிலே ஒரு சாப்பாட்டு விடுதியினுடைய அறையிலே வாடகைக்கு எடுத்து மாலையிலே ஒரு கூட்டம் போட்டேன். முக்கியமான இலக்கிய நண்பர்களை எல்லாம் அழைத்து அதிலே தற்கால இலக்கியத்தை பற்றி பேச வைத்தேன். ஆனால் மறுநாள் காலையிலே கல்லூரிக்கு நான் செல்கிறேன். துறை தலைவர் மறுபடியும் என்னிடம் கோபப்பட்டு விட்டார். என்ன ஒரு காரணம் என்று சொன்னால், எனக்கு பின்னாலே வந்து சேர்ந்த ஒரு பேராசிரியர், நான் வெறும் பயிற்றுனர் தான், ஆனால் அவர் உதவி பேராசிரியராகவே சேர்ந்து விட்டார். அவர் என்ன சொல்லி கொடுத்து விட்டார் என்று சொன்னால், இவர் இந்த மாதிரி 3 கல்லூரி மாணவர்களை இணைத்து கொண்டு இவன் கல்லூரியிலே மிகப்பெரிய ஆளாக வர உருமாற ஒரு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறான். இவனை அந்த மாதிரி கூட்டங்கள் எல்லாம் நடத்த விடக்கூடாது என்று அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். முதல்வரனை அழைத்து, ஏண்டா நம்ம கல்லூரியிலேயே நான் கேட்டா உனக்கு கொடுத்துருப்பேனே, நீ ஏன் இப்படி துறை தலைவருடைய வெறுப்பை எல்லாம் நீ சம்பாதிக்கிற, உன்னை பத்தி 4-5 பேர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார்கள். ஆகவே என்னை பணி நியமனம் செய்திருக்கக்கூடிய என்னுடைய தகுதியை பார்த்து அழைத்து வேலை கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மத பாதிரியார்களையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். அதே சமயத்தில் இந்த மாதிரி போட்டு கொடுத்து திட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய பேராசிரியர் நண்பர்களையும் துறை தலைவரையும் நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த தன்மையானது எனக்கு இப்பொழுது ஞாபகத்திலே வருகிறது. ஜோக்கிம் பெர்னாந்து என்று சொல்லக்கூடியவர் இந்து மதத்திலே இருந்து அல்லது தாய் மதத்திலே இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிய அந்த மாறிய செயலினுடைய ஒரு அடையாளம், ஒரு குறியீடு என்று சொல்லலாம். இன்னொன்னு எனக்கு இதே சந்தர்ப்பத்தில் இந்த கதையை படித்த உடனே நினைவுக்கு வருகிறது. ஒரு 2-3 நிமிடங்களிலே நான் முடித்து விடுவேன். கொற்கை, ஆடிசூழ் உலகு, அஸ்தினாபுரம் போன்ற நாவல்களை எல்லாம் எழுதியிருக்கக்கூடிய ஜோடி குருஸ் நாவலாசிரியர், அவரை பற்றி நாம் எல்லோருமே அறிந்திருப்போம். அவர் ஒரு விசித்திரமான மனிதர். ஒரு நாள் காலையில நான் 7 மணிக்கு எந்திரிச்சு பல்லெல்லாம் துளைக்கிட்டு படிக்க உட்கார்ந்து இருந்தேன். திடீர்னு சிவசி சார் அப்படின்னு சொல்லி உள்ள வரார். அவருடைய தோற்றத்தை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு முன்னால் இருக்கக்கூடிய தார்சாவில் இருக்கக்கூடிய நாற்காலியில அப்பா அப்படின்னு உட்கார்ந்தார்.
என்னாச்சு திருநீத்திப்பட்டை எல்லாம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, நான் நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அதற்கு அப்புறம் சொன்ன செய்தி தான், என்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் தாய் மதத்திலே இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுகிற பொழுது, கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றியவர்கள் அவர்களை எப்படி நடத்தினார்கள், ஏற்கனவே தாய் மதத்திலே இருந்து மாறிய காரணத்தினாலே அந்த தாய் மதத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த மதம் மாறியவர்கள் எப்படியெல்லாம் இம்சைப்படுத்தினார்கள், இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்ளணுமே, எனக்கு ஏதாவது புத்தகங்கள் இந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குமா என்று கேட்டார்கள். எனக்கு அப்பொழுதுதான் ஜான்ஸ் கல்லூரியினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஷப் ஹீபர் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலகம் இருந்தது. அதிலே நீங்கள் போனால் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, இப்ப எங்க கல்லூரியிலே கல்லூரி முதல்வரோ அல்லது துறை தலைவரோ அல்லது வேறு யாராவது ஒரு துறவி, கிறிஸ்தவ துறவி இருக்கிறார் என்று சொன்னால், அவரை பற்றி மறைமுகமான ஒரு கடிதத்தை ரோம் நகரில் இருக்கக்கூடிய போப்பிற்கு எழுதி விடுவார்கள். அந்த கடிதத்தினுடைய நகலானது மறுபடியும் எந்த இடத்திலே இருந்து எழுதினார்களோ அந்த இடத்திற்கும், அந்த கடிதங்களை ஆவணப்படுத்தக்கூடிய கொடைக்கானல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செண்பகனூரிலேயும் அந்த கடிதங்கள் ஆவணமாக பாதுகாக்கப்படும். நான் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு கல்லூரி முதல்வர் எப்ப பார்த்தாலும் கடிதம் எழுதி கொண்டேதான் இருப்பார். என்னிடம் கொஞ்சம் மனம் திறந்து பேசுவார். என்ன ஃபாதர் ஓயாம கடிதமா எழுதிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. இல்லை, என்னை பற்றி நிறைய பேர் மேலையில எழுதியிருக்கிறார்கள், அதற்கு பதில் சொல்லக்கூடிய விதத்திலே நானும் பதிலை எழுதி கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான பல்வேறு விதமான சூழல்களை பார்க்கிற பொழுது, சங்க இலக்கியத்திலிருந்து சமணம் பௌத்தம் தோன்றுகிறது. சமணம் பௌத்தத்திற்கு பின்னாலே மீண்டும் சைவமும் வைணவமும் வருகிறது. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் சைவ மதவாதிகளாக இருந்து கொண்டு சமண துறவிகளை எவ்வாறெல்லாம் அவர்கள் சிரச்சேதம் அல்லது கொலை பண்ணினார்கள் என்கின்ற விவரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அறிவு அதிகாரத்தை தந்து ஆட்சியிலே அமர வைத்தாலும் கூட, அந்த அறிவை பெற்றிருக்கக்கூடிய மதமானது இன்றைக்கு அதிகாரம் பெற்று ஆட்சியாளராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பையும் தந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற பல்வேறு விதமான சூழல்களை எல்லாம் ஜோக்கிம் பெர்னாந்தியினுடைய செயல் என்கின்ற சிறுகதை பிரதியானது தெரிவிக்கின்றது. இன்னொன்று, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், அதை நாம மூட பழக்க வழக்கங்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு மன உணர்வு நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப யாராவது ரெண்டு பேர், ஒரு கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு ஏதோ ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்று மாப்பிள்ளையை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வீட்டிலே அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த ஒரு சுவத்திலே ஓடக்கூடிய ஒரு பள்ளியானது ஒரு சத்தம் கொடுக்கிறது. திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள், ஆஹா, பள்ளி நமக்கு உத்தரவு வழங்கி விட்டது, நாம தொடங்கலாம். அதே மாதிரி அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கோயிலினுடைய மணி ஒலி கேட்டாலும் கூட, ஆஹா, நல்ல உத்தரவு நமக்கு ஒலி மூலமாக கிடைத்து விட்டது. இது எப்படி வந்தது? இதை ஏன் இன்றைக்கும் நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு காலையில 8 மணிக்கு அவசரமாக ஒரு பேருந்தை பிடிக்க போகணும்னு சொன்னாலும் காக்கா என்ன செஞ்சிருது, நம்ம யோகத்துக்கு இடம் இருந்து இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் போயிருக்கு. உடனே என்ன செய்யறாங்க, இப்போ ஒன்னும் அவசரம் இல்லை, 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போங்க, பஸ் போயிருமே, அதெல்லாம் போனா போயிட்டு அடுத்த பஸ்ல போய்கொள்ளலாம். அப்ப இந்த காக்கா இடமிருந்து வலம் போவது அப்படிங்கிறது, அல்லது அந்த திசை மாறி போனாலோ அல்லது பூனை குறுக்க வந்தாலோ நாம போக வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்படி ஏற்பட்டது? இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தோடு எப்படி சேர்ந்தது? இதையெல்லாம் ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாலே நான் பணியிலே சேர்ந்து என்னுடைய வேலை பார்க்க தொடங்கிய காலத்திலிருந்து என்னுடைய மனதிலே பதிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான்.
அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 500 வருடங்களுக்கு முன்னாலே நடந்ததாக கதை சொல்லி சொல்லி அந்த மத மாற்றங்கள், அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாச்சரியங்கள் எல்லாவற்றையும், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், சமுதாயமாக இருந்தாலும் சரிதான், பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான், கலாச்சாரமாக இருந்தாலும் சரிதான். நீங்க டிசம்பர் 25ஆம் தேதியிலிருந்து ஒரு மாசத்துக்கு முன்னால எங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே மாதாவுக்கு வளைகாப்பு விழா நடத்துவார்கள். சிலர் முட்டங்கால் போட்டு வணங்குவார்கள், சிலர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார்கள். ஆகவே ஒரு சுயமான கலாச்சாரத்தன்மையை இழந்துவிட்ட தன்மையையும் மீண்டும் அதை உருவாக்க வேண்டும் என்கிற தன்மையையும் இன்றைக்கு ஒரு 50-60 வருடங்களாக நான் பார்த்து கொண்டிருந்தது என்னுடைய மனதிலே பதிவாகி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இதுவெல்லாம் ஜோக்கிம் பெர்னாந்துவின் செயல் என்று 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மத அடையாளமாக விளங்கிய ஒருவனை வைத்துக் கொண்டு கதை சொல்லி இதிலே நமக்கு விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். இதே மாதிரியான மனப்பதிவுகள் அல்லது வேறு விதமான உணர்வுகள் உங்களுடைய உள்ளத்திலே தோன்றலாம். கதை பிரதியை பின்பலமாக வைத்துக் கொண்டும் அல்லது அது ஏற்படுத்திய உங்களுடைய மன உணர்வுகளை எதிரொலிக்கக்கூடிய விதத்திலேயும் நாம் இப்போ நிகழ்ச்சியை தொடங்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு என்னுடைய அருமை சகா பேராசிரியர் அந்தோணிராஜ் அவர்கள் தூய சவேரியார் கல்லூரியிலே உதவி பேராசிரியராக தமிழ் துறையிலே பணியாற்றுகிற காரணத்தினாலே அவரை நான் அன்போடு பேச அழைக்கின்றேன். அந்தோணிராஜ், அந்தோணிராஜ் இருக்கீங்களா? வாங்க வாங்க. வணக்கம். 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 இந்த கதை நம்ம ஒரு முறை எனக்கு பேசிய ஞாபகம் இருக்குங்கய்யா. நம்ம இந்த கதையை பத்தி ஒரு முறை பேசியிருக்கோம். இது சார்ந்த செய்திகள் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் வாசிச்சேன், முழு கதையை வாசிச்சேன். அதுல நான் பார்த்த நான் உணர்ந்த விஷயத்த சொல்லிடுறேங்கய்யா. அதாவது இந்த கதை மூலமா ஒரு மத மாற்றம் அப்படிங்கிறது எப்படிலாம் வரலாற்று நடிகிலும் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்கய்யா. அதாவது நம்ம எதை வச்சு மதம் மாற்றுறாங்க அல்லது என்ன காரணத்துக்காக மக்கள் மதம் மாறினாங்க அப்படிங்கிறது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட சமூக ஊடகங்கள்ல இந்த மதம் சார்ந்த கருத்துக்களும் மத மாற்றம் அல்லது இந்த மத நல்லிணக்கம் இதை பற்றிய கருத்து விவாதங்கள் இன்னைக்கு வரைக்கும் சமூக ஊடகங்கள்ல போயிட்டு தான் இருக்கு. அதாவது மதம் மாறியது சரியா தவறா அல்லது அது அடிமைத்தனத்தின் உச்சமா, அந்த மாதிரிலாம் விவாதங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த கதையை படிக்கும் போது அதுல சில விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. முதல்ல ஒருத்தன் தன்னுடைய பெயரிலிருந்து மத மாற்றத்தின் மூலமாக அவனை ஒரு விடுதலை அடைய செய்யுமாறு காண்பிக்கப்படுகிறான். ஒருத்தன் ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை மாத்தி இன்னொரு பேரை கொடுக்கும் போது அவன் அந்த பேர்ல இருந்து விடுதலை ஆகிறான். அப்படிங்கிறது அவனளவுல அது சரியா தவறாங்கிறது பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த கதையில பிச்சாண்டி அப்படிங்கிறவன் சிலுவை பெர்னாந்துவா மாறுதான். அப்ப பிச்சாண்டியா இருந்தவன் சிலுவை பெர்னாந்துவா மாறும்போது அவன் ஏதோ அதுக்கு தனக்கு சமூக அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அழகா ஒரு வார்த்தை மிக அருமையா, அது ஒரு பகடின்னு கூட சொல்லலாம். அவன் தனது பாவங்கள் போக கிறிஸ்தவனாக்கப்பட்டு அப்படிங்கிற வார்த்தை. அதாவது என்ன சொல்றாங்க, நீ கிறிஸ்தவனா உன்னுடைய பாவத்தை போக்கி உன்னை நான் கிறிஸ்தவனாக்குறேன் அப்படிங்கிறாங்க. இது தவிர தந்தைக்கு 40 வயசு ஆனாலும் பரவாயில்ல, அவன் மகனையும் நம்ம நினைச்சிடும் கிறிஸ்தவனாக்கிடணும். 40 வயசு ஆனாலும் சரி, ஒரு பேரை மாத்தி இன்னொரு புது பேரை கொடுத்து அவனை ஒரு புது கிறிஸ்தவனா உலா விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மத மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வருது அப்படின்னு பார்க்கலாம். இதை விட ஒரு அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா வெளியில உப்பு வியாபாரியா இருந்துகிட்டு இருப்பாரு. அதாவது உப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரியா இருந்தவரை கோயில் பெருக்கவனை ஆக்கி சமூக அந்தஸ்து அடைந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அவன் உப்பு தொழில் செஞ்சவனை, அடிப்படை அவனுடைய கடற்கரையில் இருக்கவனுடைய வேலை மீன் பிடித்தல் அல்லது உப்பு தொழில் செய்தல், அவனை ஒரு கோயில்ல வச்சு கோயிலை பெருக்க விட்டு உனக்கு இதுவே பெரிய சமூக அங்கீகாரம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உனக்கு ஆதிப்பாவம், கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் ஆதிப்பாவம் அப்படின்னு, பிறக்கும் போதே நீ பாவத்துலதான் பிறக்க,
அப்ப இந்த பாவத்திலிருந்து எப்படி போக்க? அப்ப ஞானஸ்தானத்தை கொடுத்து போக்க வச்சிரும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த நடைமுறையில இருக்கு. பிறந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா பாவம் போயிடும், அது ஆதி பாவம் ஆதாம் ஏவாள்ல இருந்து வந்தது அப்படின்னு. இன்னும் சிலவங்க வேறு மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவருடைய பெயரை புதிதாக ஒரு பெயரை மாற்றி நீ ஏதோ ஒரு பெரிய அடுத்த தளத்துக்கு ஒன்று நாங்க மாத்திட்டோம் அப்படிங்கிறத விதைக்கிறாங்க. அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து எல்லாரும் சொல்றது வந்து அந்த பிதாசுதன் பரிசுத்த ஆவி, இந்த ஒரு அதாவது மதமாற்றம்னு பண்றாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா மதம் மாறியவர்களுடைய மனநிலை வந்து நம்ம கொஞ்சம் ஆராய இடம் இருக்கு. உண்மையிலே மதம் மாறியவன் வந்து மதம் மாற்றம் ஏற்றுக்கொண்ட மதத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு விடுகிறானா, அல்லது பழைய மதத்தின் எச்சம் வந்து அவனை காலம் ஃபுல்லா தொடர்ந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒரு வரியில் அழகா சொல்லுவாங்க, பிதாசுதனை வந்து ஏத்துக்கிட்டாங்க, குப்பை சுப்பம் பட்டம் எல்லாம். ஆனா மூணாவதா இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவியை வந்து ஏத்துக்கிற தன்மை யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த கதை மூலமா பாதிரியார்களுடைய தன்மையை ஆராயறாங்க. நான் ஒரு முறை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம அதை வந்து அது இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இயேசுவோட மலைப்பொழிவு பிரசங்கம் இருக்கு. இந்த மலைப்பொழிவு பிரசங்கம் வெளியில நின்று படிச்சு பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னா நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய வாழ்வா தெரியும். ஆனா ஆழமா படிச்சு பார்த்தா இது உனக்கு விதிக்கப்பட்டது, இதுல இருந்து மாற்றம் பெறுவாய் என்று நம்பிக்கொண்டே இரு அப்படின்னு இதா இருக்கும். அதாவது எதிர்ப்பதமா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம குரல்ல கூட பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளை வந்து அடுத்த நிலைக்கு போக செய்யாம ஒரு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ற தன்மையும் சில திருக்குறள் நம்ம பார்க்கலாம். இப்ப இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விடலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு என்ன இன்னொரு புற அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தவனுக்கு எவ்வளவு தப்பு செஞ்சாலும் நீ பொறுத்துக்கிட்டு அவன் கூச்சப்படுற அளவுக்கு நீ நல்லது பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மதத்திலயும் இருக்கு, பிரசங்கத்திலயும் இருக்கு, பாதிரியார்களுடைய வார்த்தைகள்லயும் இருக்கு. அது இந்த கதையில நம்ம பார்க்கலாம். பாதிரிகளுடைய வார்த்தைகளை என்ன நடந்தாலும் முக்காடு போட்டு பெண்கள் கோயிலுக்குள்ள ஏங்கதான் போனா போதும் போகிற போக்கு இந்த கதையில நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பாதிரியார்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மக்கள் அல்லது அதுக்கு எதிர்வினை புரியக்கூடிய மக்கள், இந்த ரெண்டையும் நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது முழு கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்களா அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு காட்சியில அழகா சொல்றாங்க, சுறா முள்ள வந்து நட்டு வச்சு அதை வணங்குறாங்க அப்படின்னு. ஆதி இந்துத்துவம் வந்து இன்னைக்கு வரைக்கும் போகல. இன்னைக்கும் சொல்றாங்க சில இடத்துல, இன்னைக்கு ராமேஸ்வரம் அல்லது திருச்செந்தூர் பகுதியில கிறிஸ்தவர்களா மாறினா கூட இந்து முருகனுக்கு தேங்காய் விடலை போட்ட கிளப்புற தன்மையெல்லாம் வந்து சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ வந்து இது வந்து எல்லாமே இங்க வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்கு. ரெண்டாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஜோக்கிம் அப்படின்னு கதாபாத்திரம் ஜோக்கிம் பெர்னாண்டோ, உண்மையிலே அவன் ஜோக்கிம் பெர்னாண்டா அல்லது ஜோக்கிம் பெர்னாண்டாக உருவாக்கப்பட்டவனா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துருக்காங்க, மங்கிய கருப்பு மஞ்சள் அங்கிய போட்டு அலைகிறாரு, அது வந்து ஒரு அரேபியாவிட்டு இருந்து கொண்டு வந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது குதிரையை களவான்ட்டு வந்த செயலை சொல்றாங்க. இந்த ஜோக்கிம் பெர்னாண்டஸ் மூலமா சில விஷயத்தை நமக்கு இன்னும் சொல்ல வராங்க. நான் போன முறை ஏற்கனவே பேசும்போதே சொன்னேன், இந்த மாதிரி சில மதமாற்றம் நடந்த கிறிஸ்தவர்கள் எதுக்கு மாறுறாங்க, தனக்கு பொருளாதார ரீதியா சமூக ரீதியா ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க மக்கள். இது நடந்தது 1535 இந்த கதையில தொடங்கும் போதும் முடியும் போது சொல்றாங்க. அப்ப ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சமூக அடுக்குல வந்து நம்ம அல்லது பொருளாதாரம் அல்லது சமூகம் சார்ந்த ஒரு விடுதலைக்கு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வகையில் நம்ம அமுக்கப்பட்டிருக்கோம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க மதமாற்றம் போடுறாங்க. சரி, மதமாற்றம் பட்ட இடத்துல அவங்க ஒரு மேல்நிலைக்கு வராங்களா அப்படின்னா அது கிடையாது. அது வேறு விதமாக மாறி இங்கேயும் அடுத்த நிலையில ஒரு அடிமை நிலையில தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு. அதனாலதான் அவங்க மதமாற்றத்தை கூட முழுமையா செரிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு கட்டத்துல ஒரு பிராமணர்கள் சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை அழகா வருது. இங்க வந்து மதமாற்றம், பிளேக்கு, வஞ்சகம் அப்படின்னு சேர்த்து சொல்றாங்க. அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பிளேக்கு நோய்க்கும் மதமாற்றத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது, அவங்க யோசித்து வச்சிருக்குது. அப்போ மதமாற்றம் என்பது மனிதர்களுக்கானதா இருக்கணும். ஆனா அங்க வந்து அப்படி இல்லை. இங்க வந்து ஒரு மதத்தோட சுயநலத்துக்காக தான் இருக்கு. ஒரு மதம் ஏதோ ஒரு நாட்டிலிருந்து தோன்றி அது இன்னொரு நாட்டுக்கு வந்து அந்த புதிதாக வந்த நாட்டுல தன்னுடைய மதத்தை பரப்புவதற்காக செலுத்தப்பட்ட ஒரு அதிகாரம் தான் வந்து மதமாற்றம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா காலனித்துவத்தை பத்தி பேசுறோம். காலனித்துவம் வந்து வராங்க, ஒவ்வொரு நாட்டுல இருந்து புது நாட்டுக்கு வராங்க. வந்த உடனே அந்த நிலத்துக்கு வந்து கன்னி நிலம்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப கன்னி
கன்னி நிலம்னு பேர் வைக்கும் போதே அதை வந்து ஒரு ஆணாதிக்க தன்மையோட தான் அந்த பேரே இருக்கு. கன்னி நிலம் சொல்லும் போது அதை பெண்டால துடிக்கிற ஒரு ஆண் ஆதிக்க தன்மை தான் எதுல இருக்கு அப்படின்னா அந்த காலனித்துவ தன்மையில இருக்கு. எப்படி ஒவ்வொரு நாடுகள்ல தன்னை நிலைநிறுத்தி காலனித்துவத்தை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தன்னை நிலைநிறுத்த மதங்களை கொண்டு வராங்க, மத மாற்றங்களை கொண்டு வராங்க. அந்த மத மாற்றம் என்பது என்னுடைய இது என்னன்னா, ஒரு மனிதனுக்கான விடுதலை அல்லது மனிதனுக்கான சுதந்திரம், மனிதனுக்கான மகிழ்ச்சி, இதை ஒரு மதமாற்றம் கொடுத்தால் பரவாயில்லை. ஆனால் அவனை விடுதலை நிலையிலிருந்து மேலும் இன்னொரு வகையான அடிமை நிலைக்கும், மேலும் இன்னொரு வகையான மூட நம்பிக்கைகளுக்கும், மேலும் வேறு விதமான அதிகாரத்துக்கும் உட்படுத்தக்கூடிய இதாதான் மதம் மாற்றம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இந்த கதையை படிக்கும் போது நான் யோசிச்ச விஷயம். நன்றி. நல்ல முனைவர் அந்தோணிராஜ் அவங்க இந்த கதையில இருந்து அது உண்டாக்குன தன்னுடைய மன உணர்வுகளை நாம பகிர்ந்துட்டோம். இந்த கதையில வரக்கூடிய மதம் மட்டுமல்ல, இந்தியாவில, தமிழ்நாட்டில் அல்லது உலகத்துல எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதமாக இருந்தாலும் கூட மற்ற துறைகளிலே வேணுமானா நம்ம கேள்வி கேட்டுருவோம். பொருளாதாரத்துல நம்ம கேள்வி கேட்கலாம், அரசியல்ல கேள்வி கேட்கலாம், சமுதாயத்துல பிற பிரிவுகளை பற்றி கூட நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் மதம் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி பிரிவு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஸ்டின் கேட்டாலே நமக்கு என்ன, நமக்கு நாமே அது வந்து ஒரு துன்பத்தை வரவழைத்துக் கொள்ள நாமே நமக்கு குடி தோண்டி கொண்டிருக்கிறோமோ அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த மதமானது இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் ஆண்களாவது ஓரளவுக்கு வெளிப்பழக்கம் இருக்கிற காரணத்தினாலே அவங்க அந்த மதத்தை அதிகமாக பொருட்படுத்துறது இல்லை. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர் பெண்கள் வந்து தங்களுடைய பேச்சோ செயலோ ஒவ்வொன்றுமே அந்த மதத்தினுடைய வீச்சிலே தான் நடைபெற வேண்டும். அந்த மத நம்பிக்கைக்கு எதிராக ஒரு எண்ணம் மனதிலே தோன்றிவிட்டால் கூட அடுத்து வரக்கூடிய நிகழ்வானது நாம் அப்படி மதத்திற்கு விரோதமாக நினைச்சதுதான் நம்மளை இப்படி பாடாப்படுத்துது. இப்ப இந்த மாதிரி மத நம்பிக்கைகள் அதை நாம எதிர்த்து பேசினாலும் கூட, ஆனால் அது தொடர்ந்து நம்ம ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஜோகிம் பெர்னாந்து அப்படிங்கிறது மதமாற்றத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றான். இன்றைக்கும் மதங்களின் மேல் அது ஏற்படுத்திய நம்பிக்கைகளை ஆழமாக பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினுடைய ஒரு குறியீடாகவும் இருக்கிறான் என்றெல்லாம் அந்தோணிராஜ் அவருடைய விளக்கங்கள் மூலமாக நாம பொதுப்படையான ஒரு பார்வையிலே அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்தாப்புல இந்த கதையை பற்றி திருநாவுக்கரசோ அல்லது முத்தையன் அவர்களோ இந்த கதை பற்றிய கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தால ராஜாஜி சார் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு பேராசிரியர் ராஜா இருக்கிறாங்க, யுவராஜா இருக்கிறாங்க, மற்ற எல்லோருமே சேர்ந்து நாம் இந்த கதையை விவாதிக்க தொடங்கலாம். நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். இப்போ முத்தையனோ அல்லது திருநாவுக்கரசோ